இன்றைக்கி எங்களோட தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக வாழை மரத்தில் பூ பறித்து பொரியல் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைப்பூ மட்டும்தான் பூத்துருந்துச்சு. அதை துரட்டி வச்சு அந்த பூவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு பூ அழகாக இருக்குது. இந்த பூவை வச்சு தான் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த தோலை எடுத்து வீசிட்டு அந்த பூ இருக்குள்ள அந்த பூவை தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அது மாதிரி ஃபுல் பூவில் இருக்கக்கூடிய அந்த தோலை எடுத்துட்டு அந்த பூவை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. அந்த தோல் கடினமாக இருக்க வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், அந்த தோல் சாஃப்டாக வந்துருச்சு அப்படின்னா அதை நறுக்கி அதையும் பொரியல் பண்ணிக்கலாம். இது போதும் எடுத்தது. இது பாதியோடு உடச்சிக்கலாம். உடச்சிட்டு இதுலேருந்து அந்த அந்த எண்டை அப்படி தேய்ச்சி விட்டோம்னா அந்த பூ விரிஞ்சிரும். அதில் ஒரு நரம்பும் கீழே இருக்கக்கூடிய ஒயிட் கலரில் பூவையும் ரிமூவ் பண்ணிடணும். இந்த தோலையும் அவ்வளோதான், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதான் வாழைப்பூ க்ளீன் பண்ணுற ப்ராசஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்தது எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும் போட்டு ஒரே ஒரு பட்டை மிளகாயை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிட்டேன். பொரிய விட்டதுக்கப்புறமா நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஸ்லைஸாக வெட்டி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நறுக்கி உப்பு போட்டு அலசி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வாழைப்பூவில் உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சீக்கிரமாகவே வெந்துடும். ஓரளவு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய் பூ திருவி அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சதோட வாழைப்பூ பொரியல் என்னோடய ஸ்டைலில் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை